கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அற்புதமான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவரை, நாம் கடந்த சில தினங்களாக ஆவின் கனி என்ற தலைப்பில் தொடர்ந்தேர்ச்சியாக சில பாடங்களை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் விசுவாசம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஏற்கனவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் என்ற பாடங்களை நாம் படித்து இன்றைக்கு விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடத்திற்கு, அந்த தியானத்துக்கு ஆதரவாக ஒரு சிறு பாடலை உங்களுக்கு நான் பாட விரும்புகிறேன். விசுவாசத்தால் பிழைத்தோங்க ஒரு வீர பாதை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு காட்டியிருக்கிறீங்க என்ற ஒரு பாடல் என்னோடு நீங்க சேர்ந்து பாடுங்களேன். விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீர பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீர பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்கும் வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிற அவருடைய அளவற்ற ஒப்பற்ற கிருபை, தயவு, இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆவின் கனி என்ற தலைப்பில் பல பாடங்களை நாம் ஒன்றன்பின் ஒன்றாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. இப்பொழுது நாம் விசுவாசம் என்ற ஒரு பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இருங்க, தயவு, அதுக்கப்புறம் நற்குணம், அதுக்கப்புறம் விசுவாசம்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 7வது பாடத்திற்கு விசுவாசம் என்ற இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக ஒரு 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 பலனாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நிச்சயமாக அது கிரியை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனியிலே விசுவாசம் என்பது ஒரு கனியாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் வரமாக எழுதப்பட்டிருந்தாலும் இங்கே விசுவாசம் கனி என்ற ஒரு அட்டவணையில அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். ஆமேன். விசுவாசம் என்றாலே அவர்தாங்க, நம்முடைய ஆண்டவர். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாத்திலையும் நம்ம அவரை இணைக்கணும். அவரை நாம அவரோட அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு லிங்கை நம்ம உண்டு பண்ணும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் என்கிறது ஒரு அதுவும் பாருங்க, அது ஆண்டவரிடத்துல தான் வரணும். இந்த விசுவாசம் என்கிறது உலக பிரகாரமான விசுவாசத்தை நான் பேசல. நான் பேசுகிற விசுவாசம் தெய்வீகமானது. த டிவைன் ஃபெய்த், தேவனை தேவ சார்புடையது, தேவனோடு உள்ள தொடர்புள்ளது. ஆகவே இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 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 நவீன மொழிபெயர்ப்புல இந்த விசுவாசம் என்பதற்கு ஆங்கில பல மொழிபெயர்ப்புகளிலே வெறும் ஃபெய்த் அப்படின்னு சொல்லாம, விசுவாசம் என்று சொல்லாமல் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற ஒரு வார்த்தை இந்த விசுவாசத்துக்கு அவர்கள் உபயோகிக்கிறார்கள். இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், இந்த உண்மை தன்மை அப்படின்ற வார்த்தை எது இணைஞ்சிருக்குன்னா உண்மை, சத்தியம், இந்த 2 வார்த்தைகளுக்கும் இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இது பயன்படுத்தப்படுகிறது. ஆக விசுவாசம் என்று வந்தா அங்க உண்மை இருக்கணும், 2வது அங்க ஒரு சத்தியமும் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆவின் கனியாகிய விசுவாசம் என்ற இந்த வார்த்தையானது விசுவாசித்தல் என்ற ஒரு காரியத்தை மட்டுமல்ல, விசுவாசமாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுதல் என்ற காரியத்தையும் இந்த ஆவியின் கனி வரிசையிலே குறிப்பிடுகிறது என்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இந்த இந்த விசுவாசத்துக்கு ஒரு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, இந்த 2 காரியங்களுக்கும் பிஸ்டிஸ் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் இந்த இந்த உண்மைக்கும் இந்த சத்தியத்துக்கும் அது அவைகள் உண்மை சத்தியத்துக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, விசுவாசம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தகுதியே. ஒருவன் கிறிஸ்தவன், ஒருவன் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடிப்படை அஸ்திபாரமே இந்த விசுவாசம் என்பதிலே தான் இருக்கிறது. இந்த விசுவாசம் என்ற அந்த அஸ்திபாரத்துல தான் அந்த கட்டடம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதனாலதான் நமக்கு வேதம் விசுவாசிகள் என்று நம்மை குறித்து சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை உலகத்தார் எத்தனையோ விதங்களில் அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் வேதம் ஒட்டுமொத்தமாக இந்த வேதத்தை தூக்கின எல்லாருக்கும் வேதம் கொடுத்திருக்கிற பெயர் தே ஆர் பிலீவர்ஸ், விசுவாசிகள். ஏன் விசுவாசிகள்னா, காணாததை விசுவாசிக்கிறார்கள், இனிமேல் வரப்போகிறதை விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாச அட்டவணையில ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும்.
அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவரை எவன் விசுவாசித்தால், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே தான் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன், அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போவதில்லை, அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அந்த விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் அதை இன்னும் அதிகமாக பெருக செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்துக்கு வந்து அவர் பிரசங்கித்த முதல் செய்தி, அவருடைய வாயிலிருந்து வந்த முதல் செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கரெக்டா வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் 1:15 ஆண்டவர் சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்க. இரண்டாவது, சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும், குணம் அடைய வேண்டும், குணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த விசுவாச வாழ்க்கையை எப்ப துவங்குகிறது என்றால், நாம் மனம் திரும்பி ஆண்டவர் பட்சமாக நாம் வரும் பொழுதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் அடிப்படை தகுதியும் அதுதான். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம், அஸ்திபாரம், ஆரம்பம் அனைத்தும் இந்த விசுவாசம் என்றதான இந்த நம்பிக்கையில தான், இந்த காரியத்துல தான் அவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிற எசேக்கியா 28:16, விசுவாசிக்கிறவன் பதறான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனை பிழைப்பூட்டுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும். விசுவாசத்தை குறித்து நான் அநேக வார்த்தைகளை நான் சொல்ல முடியும். மேலும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை இன்னும் விசுவாச விஷயத்துல அதிகமாக வளர பெருக நமக்கு அது தூண்டுகிறது. சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து ஒரு காரியத்தை கேட்டாங்க, வேற எதையும் அவங்க கேட்கல. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விசுவாசம் உள்ள இருக்குது, பட் அது இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த் ஓ லார்ட் அப்படின்றாங்க. எங்க விசுவாசம் வளரணும். சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த விசுவாசம் என்ற பெயர் தான் இருக்கு. விசுவாச வாழ்க்கையில ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்வது வளரணும். விசுவாசம் உயிர் உள்ளது, விசுவாசம் ஜீவன் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் ஒரு விதையை போன்றது. அது ஒரு செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? விசுவாசம் வளரணும். விசுவாசத்தின் மேல் விசுவாசம், நம்பிக்கையின் மேல் விசுவாசம், மகிமையின் மேல் மகிமை, வல்லமையின் மேல் வல்லமை, பலத்தின் மேல் பலம். அப்படி போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்பொழுது நாம் எவைகள் எல்லாம் விசுவாசிக்க வேண்டும் என்றும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் என்ன விசுவாசிக்கணும்? ஒருத்தன் தேவனிடத்தில் சேர விரும்பினால் முதலாவது அவர் உண்டென்றும், இரண்டாவது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக அவர் என்னை வர சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்றதுக்காக இல்ல. விசுவாசிக்கிறோம். பாருங்க, தேவனிடத்தில் ஒருத்தன் வர வேண்டுமானால் இந்த விசுவாசம் என்ற இந்த சாதனத்தின், இந்த தொடர்பு, இந்த வழியின் வழியாகத்தான் ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல அவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நம்பணுங்க. அந்த விசுவாசம் இல்லைன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சரி, நாம் என்னென்ன காரியங்களுக்காக தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோமோ, அல்லது தேவனிடத்தில் எந்த அளவு நாம் நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுதான் நம்ம அவருக்கு உண்மையாக நடந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரிடத்துல விசுவாசத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆக ஆகத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மை தன்மை, அவரை நம்ப தகுந்த அந்த நம்பும் தன்மை நம்மிலே வளர்ந்து பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தவித கிரிகளிலெல்லாம் அது செயல்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு நேரா நம்ம போக வேண்டியது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசிகளின் அட்டவணை ஒன்று மிக அழகாக அந்த நிருபத்தை எழுதிய தேவனுடைய மனுஷன் நமக்கு சொல்லுகிறார். விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இருந்துதான் அவர்கள் ஆண்டவருக்கு எந்தெந்த விதங்களில உண்மையாக அவருக்கு பிரியமாக நடந்தார்கள் என்கிறதெல்லாம் அவர்களுடைய செயல்கள், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய கிரியைகள், அவருடைய நடத்தைகள் அங்கே வெளிப்படுத்துகிறது. சரி, விசுவாசத்தினாலே வரிசையா சொல்லிட்டு வர பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாக அவன் நடந்தான். விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஈசாக்கை ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவள் எண்ணினாள். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்னுடைய மரண காலத்திலும் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் அவன் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து அவன் தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். விசுவாசத்தினாலே மோசே கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியவான் என்று அவன் எண்ணி செயல்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். இவ்விதமே இவங்க பேர் இன்னும் சில பேர் வருது விசுவாசத்தினால பாருங்க. இவ்விதமே ராகாப், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், அது மாத்திரமல்ல மற்றும் ஸ்திரீகள் தங்கள் விசுவாசத்தினால் நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் இந்த எபிரேயர் ஒரு அதிகாரத்துல இவைகள் எல்லாம் நமக்கு மிக அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எனவே விசுவாசி ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறதுல அர்த்தமே கிடையாது. காரணம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசிக்கிறாயா, அது செயலிலே, அது நடைமுறையிலே, அது கிரியையிலே அது வெளிப்பட வேண்டும். பாருங்க. சரி, அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த விசுவாசத்துல பாடுகளும் பட்டார்கள், வெற்றியும் அடைந்தார்கள். ரெண்டும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இதுவும் விசுவாசத்துலதான் சாதித்தார்கள். இன்னும் வெற்றி ஜெயம் அடைந்ததும் அந்த அட்டவணையை நீங்க வீட்டுல போய் நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து வாசிங்க. இந்த ரெண்டும் அந்த விசுவாசத்தினாலதான் அவைகள் அவர்களுக்கு கிட்டியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியர் 1:29 வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசத்தினால வரும் பாடுகள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து பாருங்க. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். கடைசி நாட்கள் வரும் என்று கூறப்பட்டிருக்கிற அந்த இடத்துல பாருங்க, எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படின்றத பவுல் மிக அழகாக அவர் நமக்கு குறிப்பிடுகிறார். கடைசி நாட்களிலே இன்றைக்கு இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்தின் முடிவிலே அல்லது உலகத்தின் கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம் என்கிறதை நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு அதை காண்பிக்கிறது. சரி, கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் என்று இருக்கிறது. அந்த கொடிய காலங்கள் கடைசி நாட்களில் இருக்கிற அவைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 19-20 காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி என்றால், மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் உலகத்து மனிதர்கள். இது யாருக்கு எழுதுறாருன்னா, ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எப்பா, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து அவர் சொல்றார். இது உலகத்தாரை மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்குள்ள இருக்கிற தீய செயல்கள். பவுல் நிருபத்தை உலகத்தானுக்கு எழுதல்,
அந்த சபை, அந்த விசுவாசிகள், அந்த யூத கூட்டம், அந்த பரிசுத்தவான்கள், அந்த ஊழியர்கள், அந்த மூப்பர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் எழுதுறாரு. பாருங்க, உங்க ஆட்கள், உங்க ஜனங்கள் எப்படி இருப்பார்கள். தீமோத்தேயுவின் காலத்திலேயே இந்த இது இருக்குது. இது அன்றுக்கு மாத்திரம் இல்ல, இது கடைசி காலத்துல இது ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும் என்கிறதை குறித்து அவர்கள் எப்படி இருப்பாங்க. மனுஷர்கள் முதலாவதாக தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுவாப அன்பில்லாதவர்களாய். ஒரு நேச்சுரலான ஒரு லவ், ஒரு அன்பு கூட இல்லையா. சுவாப அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரக்காரர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக. கடைசியில் பரிதாபமா சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, விசுவாசி என்ற வேஷத்தை தரித்து, பரிசுத்தவான் என்ற வேஷத்தை தரித்து, பக்திமான், ஜெபிக்கிறவன், ஊழிய செய்றவன் அப்படின்ற ஒரு வேஷத்தை தரித்து, அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது ரொம்ப பயத்தை நமக்கு அது உண்டு பண்ணுகிறது. ஆண்டவரே, எங்களை சுத்தி இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த அட்டவணையில் நான் இருக்கக்கூடாது சுவாமி. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இதுல இருக்கிற எதிலும் ஆண்டவரே எனக்கு ஒரு பங்கு இருக்கக்கூடாது. இவைகளுக்கெல்லாம் நான் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்க சபை மக்கள் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்க தேவ பக்தி இருக்கணும். அந்த தேவ பக்தியின் வேஷம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த மாய்மாலம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அதற்கு எங்களை விலக்கி காத்துறலும் என்றுதான் என்னுடைய ஜெபம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்ல பாருங்க. ஆண்டவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்திலே ஆண்டவர் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும், ஆண்டவர் இங்க ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு பட் அப்படின்றத போடுறார். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவர் வரும்பொழுது அந்த விசுவாசம் என்ற அந்த தன்மை, அந்த விசுவாசம் என்றதான அந்த ஏணி, அந்த விசுவாசம் என்றதான அது இருக்கவே இருக்காது. பாருங்க, ஆண்டவர் வரும்பொழுது. ஆகவேதான் அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது சொல்ல, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, கடைசி காலத்துல விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்குமா பாருங்க. இந்த துரோகி யாரு? ஒருத்தன் சொல்றான், நீ எதிரிய கூட நம்பலாம்பா, ஆனா துரோகிய மாத்திரம் நம்பாது. காரணம், எதிரி நேருக்கு நேரா சண்டை போடுவான், ஆனா துரோகி முதுகுல குத்துவான். உனக்கு பின்னாலதான் சண்டை போடுவான், பின்னாலதான் உன்னை பற்றி பேசுவான். உன் கூட இருக்கிறவன் தான் நண்பன், தான் எதிரியாக இல்ல. நண்பன் தான் துரோகி. எதிரி தான். நண்பன்கிறவன் சிநேகிதன், நம்மோடு இருக்க வேண்டியவன். ஆனால் நண்பன் தான் துரோகியாக மாறுகிறான். இயேசுனுடைய காரியத்தில் அதான். சரி, அதை நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல. அப்ப இங்க சொல்றாரு, இது என்ன துரோகமா? விசுவாச துரோகம். முந்தி நேரிடுமா? முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அந்த சாத்தான் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்கிறதை குறித்து பவுல் எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கடைசி நாட்களில இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றத பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 22:31 ஆண்டவர் பேதுரோடு கூட ஒரு டைம் எடுத்து அவர் பேசுறார். அவர் பாடு சகிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை அவர் பேசுறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களை என்று சொல்லும் பொழுது சீமோனே சீமோனே என்று அட்ரஸ் பண்ணாலும், சீமோனை சுற்றி இருந்த எல்லா சீஷர்களுக்கும் ஆண்டவர் அது பொதுவாக தான் சொல்றார். சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அவர் சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான காரியம். நானும் சாத்தான் என்ன செய்ய விரும்புறான்றத முதல்ல அட்வான்ஸ் அவர் சொல்லிட்டு, நானும் அவன் இந்த வேலையெல்லாம் உன் மேல செய்யும் பொழுது உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுப்பா, அதுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். யாரை வேண்டிக் கொண்டார்?
பிதாவை வேண்டிக் கொள்கிறார், ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறார். சாத்தானுடைய வேண்டுதல் என்ன? அவனை புடைக்கணும், அவனை நான் மறுதலிக்க வைக்கணும் அப்படின்றதான் அதுல அவன் தீவிரமா இருக்கிறான். அதுதான் சாத்தான் செய்வான். புரியுதா உங்களுக்கு? ஆனா இயேசுவோ அவன் மேல் அன்பு கூர்ந்து அன்பு வைத்து, நானும் எப்பா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்புறம் இன்னொன்னு இரண்டாவது சொல்றாரு, நீ குணப்பட்ட பின் நீ நிச்சயமா அதுல இருந்து திரும்பி வருவப்பா. நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. எதுல? விசுவாசத்துல, விசுவாச வாழ்க்கையில். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு, குலைப்பதற்கு, பிரிப்பதற்கு, உடைப்பதற்கு சாத்தான் எப்பவுமே வகை தேடி சுத்தித்திரும். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எது மாதிரி? கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அதற்கு விலக்கி நம்ம விசுவாசத்துல உறுதிப்பட்டு சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்ற. அதனாலதான் பேதுரு அவனுடைய அந்திய காலங்களில அவன் அந்த விசுவாசத்துக்காக, இயேசுவுக்காக மிக உறுதியாக நின்றான். பாருங்க, 12 சீஷர்களும் ரத்த சாட்சியாக தான் மரித்தார்கள். ஆனால் பேதுரு ஒருத்தரை அவங்க சிலுவையில் அடிக்கணும்னு சொன்னாங்களாம். அப்ப பேதுரு ஒரு வேண்டுகோள் வச்சாராம். என்ன தெரியுமா? என் ஆண்டவரை, என் எஜமானனை, என் ரட்சகரை அவங்க அப்படியே கையை உயர, அதாவது அவரை வானத்துக்கு பூமிக்கு தொங்க வச்சிங்க, தலை மேலாக நீங்க அடிச்சீங்க, ஆனா என்னைய நீங்க தலைகளா அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேதுருவை அவர்கள் தலை கீழாக சிலுவையில் அடிச்சு, அப்படித்தான் பேதுரு இறந்தார் என்பதாகவே இந்த சபை சரித்திரத்துல பேதுருவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையில நான் அடிக்கப்படுகிறதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது, அவரை மாதிரி நான் சாக முடியாது, என்னை இப்படி கொன்றுங்கன்னு சொல்லிட்டு சாகத்தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் செய்ததாக, அவரை கொலை செய்ததாக சரித்திரத்துல நாம வாசிக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் இப்ப பவுல் இந்த தீமோத்தேயுக்கு, குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்றார், உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியத்தை அவர் ஹோல்டு பண்ணணும்னு சொல்றார். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. எது இருக்கணுமா? விசுவாசம், நல்ல சுத்த மனசாட்சி. நம்ம மனசாட்சியில் சூடுண்டு பொய்யரா இருக்க கூடாதுங்க. நம்முடைய மனசாட்சி கிளீனா இருக்கணும், சுத்தமுள்ள ஒரு மனசாட்சி. பாருங்க, சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். அதாவது கெட்டவனுக்கும், அதாவது புத்தி இல்லாதவனுக்கு அவனுடைய மனசாட்சி எப்படி இருக்குமா? அது இருளாகவே இருக்கும். சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக காணப்படும். ஆகவே நம்முடைய அந்த விசுவாசம், நல் மனசாட்சி நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய, அதாவது அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரல, அதாவது சுத்தமுள்ளவனுக்கு சகலம் சுத்தமா இருக்கும், சுத்தம் இல்லாதவனுக்கு அவனுடைய புத்தி மனசாட்சி அசுத்தமா இருக்கும். அதனால அந்த அசுத்தம் நமக்குள்ள வரக்கூடாது. இவர் ஜாக்கிரதையா சொல்றாரு, எப்ப நீ வாலிபன், அதனால நல் மனசாட்சி, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு, அவங்க கூட இருந்தவங்க யாரு? தீமோத்தேயோடு கூட இருந்தவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் என்கிறது ஒரு கப்பல். ஒரு கப்பல் பாருங்க, அது தண்ணிக்குள்ளதான் நிற்கும். ஒரு கப்பல் அதாவது அந்த கப்பல் அது ஹார்பர்ல நிக்கிறதுக்காக அவைகள் உருவாக்கப்படல. அது எப்பவுமே அது கடலுக்குள்ள போகணும். கடலுக்குள்ளே ஒரு கப்பல் செய்கிற வேலை இங்கிருந்து ஒரு திங்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுது, இம்போர்ட் பண்ணுது, ஏற்றுமதி இறக்குமதி அதை செய்கிறது. அந்த விசுவாசம் என்கிற காரியம் அதுதான். தேவனிடத்தோடு தொடர்பு கொள்கிறதும் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக் கொள்கிறதும் ஆகி அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை கப்பலுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. கப்பல் சேதமானா என்ன ஆகும்? அதை பயன்படுத்த முடியாது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கொண்டு எங்கேயாவது ஒரு ஜங்க்ல தான் அதை போட வேண்டும். அது பயனற்றதாக போய்விடும். எவ்வளவு பணம் கொடுத்து அவங்க செஞ்சாலும் அதை உடைச்சிட்டாங்கன்னா, அதை உடைக்கிறதுக்கு பல விதங்களில் அவர்கள் உடைக்கிறார்கள். பாருங்க, விசுவாசமாகி கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள். அதுல 2 பேரை ரொம்ப குறிப்பா சொல்றார், இமனேயும்
அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அப்ப சில நேரங்களில நம்மோடு கூட இருக்கிறவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவார்கள். அப்படி சொல்லிட்டு அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். காரணம், இப்படி அவங்க செஞ்சதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக யார்கிட்ட கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாராம்? பிசாசு சாத்தானிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். சபைக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பவுல் எங்க யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா? சாத்தானிடத்தில். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய விசுவாசமாகிய கப்பலை பாதுகாக்க வேண்டியது நம்முடையதான ஒரு பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் கனியாகிய விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டியது நமக்கு கட்டாயமான ஒரு காரியம். சரி, விசுவாசத்தில் வெளிப்பாடாக பண ஆசை அற்றவர்களாக இருக்க வேண்டுமா? அது குறித்து நான் வேதத்திலிருந்து எடுத்து சொல்றேன் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் நமக்கு வேணுங்க, ஆனா பண ஆசை, ரொம்ப பொருள் சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்ற ஆசையில பிறரை வஞ்சித்து, பிறரை கெடுத்து, லஞ்சம் வாங்கி, அநியாயமா சம்பாதிச்சு, பிறரை ஏமாத்தி, பொய் சொல்லி, குறுக்கோலிய நாடி, அப்படி நீ பணம் சம்பாதிச்சு, அப்படி நீ பணத்தை வச்சு வீடு கட்டி அப்படி வாழ்றதுல அர்த்தமே இல்லை. பணம் நமக்கு தேவை. ஆண்டவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, இந்த பண ஆசை நான் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சிலர் அதை இச்சித்து உடனே அந்த பண ஆசை வந்த உடனே பணத்துக்கும் அந்த விசுவாசத்துக்கும் சம்மந்தம் இல்லாம போயிருங்க. பணம் வரும்பொழுது தேவனை சார்ந்திருக்கிற விசுவாச வாழ்க்கை போயிடும். உன் நம்பி உன் எதிர்பார்ப்பு குறிக்கோள் எல்லாம் எதுலதான் இருக்கும்? பணத்துலதான் இருக்கும். பணம் 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 அப்படின்னு அலைகிற அந்த கூட்டத்துலதான் நாம இருப்போம். பணம் வாங்கணும், பொருள் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். நேர்மையாய் சம்பாதிச்சு நீ வாங்கினா ரொம்ப சந்தோஷம். அநியாயமாய் சம்பாதித்து விதவையின் வீட்டை பட்சித்து திருடி கொள்ளையடிச்சு ஏமாத்தி நீ பணத்தை சேர்த்தினா உன் பணம் ஒன்னோட கூட நாசமா போயிடும். அப்படிதான் பவுல் ஒரு இடத்துல சொல்ற. எந்த பணம் நாசமா போகும்? நம்ம சொந்தமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்மோட தங்கி இருக்கும். நீ நாசமா ஏமாத்தி மன்னிக்கணும், நீ ஏமாத்தி சம்பாதிச்சு பொய்யா சம்பாதிச்சு அதை சேர்த்தா அது நாசமா போயிடும். நீ சேர்க்கலாம், ஆனா அதை அனுபவிக்கும் திராணி ஆண்டவர் தரமாட்டார். அது தெரிஞ்சுக்குங்க நீங்க. அது ஆண்டவர் தரமாட்டார். அநியாயமாய் சம்பாதிச்சதெல்லாம் அநியாயமாய் போயிடும். அது வக்கீலுக்கு போகும், அது டாக்டருக்கு போகும், திருடனுக்கு அது போகும், அது பயன்படாது. அப்ப பணம் நமக்கு பணம் ஆசீர்வாதம். பணமும் எல்லாத்துக்கும் உதவும். பணம் இல்லாம அந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா பண ஆசை வேண்டாங்க. ஆண்டவருக்கு சொல்றேன், ஆண்டவரே எனக்கு இருக்கிறது போதும் சுவாமி. ஆண்டவரே நான் ரொம்ப பணத்தை வச்சு நான் உம்மை மறுதலிக்காதபடி, ரொம்ப ஏழையாய் தரித்திரராயி ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு தூஷணத்தை நான் கொண்டு வராதபடிக்கு அன்றன்றுள்ள படியை எனக்கு அன்றன்று அளந்து தாங்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க. ஆண்டவர் அதான் அந்த சிம்பிளிசிட்டி கத்து கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் பணம் நமக்கு தரதா அவர் கொடுப்பார். பணக்காரன் பணம் எல்லாம் தீமைன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கர்த்தரை முதலாவது தேடுவோம். பணம் வந்துச்சுன்னா விசுவாசம் ஓடிடும். பாருங்க, சிலர் அதை இச்சித்து, பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி, உங்களுக்கு பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. அந்த பணம் நமக்கு வரும்பொழுது அதுல அந்த மேல நமக்கு இச்சை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகிடுவோம், வழுவிடுவோம். சரி, அதோட நிக்குமா? அது அநேக வேதனைகளாலே வேதனை கூடிருங்க. அது மாத்திரமல்ல, தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களையே உருவன்றது இங்க குத்தி பின்னால வர்ற மாதிரி. அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் பாருங்க. சின்ன பண்ணமாயிருங்க. அநேக வேதனைகளாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி, என்னென்னத்தை தேடணுன்றார்? இவைகளை விட்டு ஓடி. பணத்தை விட்டு ஓடுன்னு சொல்லல, பண ஆசை விட்டு ஓடு. நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு,
பொறுமை சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அது விட்டு ஓடு, இதை நாடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பணம் அழிந்து போகுங்க. பணம் இன்னைக்கு இருக்க, நாளைக்கு அது போயிடும். ஆனா பணத்துக்காக ஆத்துமாவை, தேவனை நாம் இழந்துடக்கூடாது. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வித்துறாது. சத்தியத்தை எப்படி விற்கிறாங்க? பணத்துக்காக, ஆடம்பரத்துக்காக, அசுத்தத்துக்காக, சிற்றின்பத்துக்காக, பலவிதமான ஆசை இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்று பணத்தை வச்சு சத்தியத்தை வித்துறாங்க. பேருக்கு கிறிஸ்தவன் இருக்கலாம் சார், பேருக்கு விசுவாசின்னு இருக்கலாம், பேருக்கு இதெல்லாம் இருக்கலாம். ஆனா உள்ளான பக்தி விருத்தி ஒரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இதெல்லாம் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த விதமாகத்தான் விசுவாசமாய் நாம் இருந்தால் நாம் இருக்கணும். அந்த விசுவாசமும் இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும், விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப நெருங்கிய தொடர்பு உடையவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒன்றில் வளர மற்றொன்று நமக்கு அவசியமாகிறது. அதாவது விசுவாசத்தில் வளரும் ஒருவரும் தான் விசுவாசமாக நடந்து கொள்ள முடியும். விசுவாசத்தில் வளர்ந்தா எல்லாத்திலையும் நாம விசுவாசமாக இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எஜமானுக்கு விசுவாசமா இருப்போம், சபைக்கு விசுவாசமா இருப்போம், ஊழியத்துல விசுவாசமா இருப்போம். விசுவாசம் இருந்தா விசுவாசம் இருக்கும், விசுவாச வாழ்க்கை இருக்கும். எல்லாத்திலையும் உண்மையும் நேர்மையுமாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சரி, இந்த விசுவாசத்தில் வளருகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் கேட்பதனாலே வரும். நமக்கு அடிக்கடி நாம சொல்றோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். சும்மா இது வார்த்தையினால போயிடக்கூடாதுங்க. எந்த கேள்வி? தேவ வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. தேவனுடைய வசனத்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், உங்க போதகர் பேசுகிறதை கேட்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அனுதினம் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த வேதத்தை இத வாசிக்கிறவனும், இதை கேட்கிறவனும், இதை கை கொள்றவனும் பாக்கியவன் அப்படின்னு சொன்னா, அவன் வாசிக்கணும், இவன் கேட்கணும், அவன் கை கொள்ளணும் அப்படின்னு கிடையாது. நானே வாசிக்கணும், என் காது கேட்கணும், நான் அதை அபியாசிக்கணும். அதுதான் அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான ஆவல், வாஞ்சை நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். கேட்கும் போதே அந்த விசுவாசம் அது வளரும், அது பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிறு சிறு காரியங்களிலே இந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்தும் போது பெரிய பெரிய காரியங்களிலே அவருக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளும் விசுவாச வீரர்களாக, வீராங்கனைகளாக நாம் திகழ முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்ற ஆவின் கனியாகிய இந்த ஒன்றில் நம்முடைய வாழ்க்கை ஊறி போவதாக, அதிலே நாம நிறைந்து இருப்போம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. ஓ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லா காரியத்துக்கும் அற்ப விசுவாசமா நம்ம போயிடவன். அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய்? எப்ப அற்ப விசுவாசம் வருது? ஆண்டவரை நம்பலன்னா அந்த அற்ப விசுவாசம் தான் வரும். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும், நம்ம ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்யணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே ஆண்டவர் நமக்கு அந்த விசுவாச வாழ்க்கை நமக்கு தருவாராக. நான் அடிக்கடி சோதிச்சு பார்ப்பேன், ஆண்டவர் எனக்கு அந்த விசுவாச வரத்தை தாங்க, நான் விசுவாசத்துல நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. எது வந்தாலும்
இந்த விசுவாசன்றது கர்த்தரை சார்ந்திருத்தல். நான் அல்ல ஆண்டவரே, என்னால் அல்ல, அவரால் அப்படின்ற அந்த விசுவாசம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தால் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய விசுவாச வீட்டாரையும் ஆண்டவர் நிரப்புவாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் இன்னைக்கு கேள்விப்பட ஆண்டவரே கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்து, கர்த்தாவே விசுவாசம் எல்லாரிடத்துல இல்லையே அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே அந்த விசுவாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசத்தினால எங்கள் முன்னோர்கள் உலகங்களை ஜெயித்தார்கள் அப்படின்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே கர்த்தாவே, அந்த விசுவாச வாழ்க்கையில நாங்கள் வளரவும் பெருகவும் நிலை நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும்படி ஜெபிக்கிறோம். விசுவாச துரோகம் எங்களுக்குள்ள வரக்கூடாது கர்த்தாவே. விசுவாசமாகிய கப்பலை நாங்களே உடைச்சிடக்கூடாது ஆண்டவரே. சேதத்தை உண்டு பண்ணி சாத்தானுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக மாறி விடாதபடி எங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். We will meet again. வேதத்தை நல்லா கேளுங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.